அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் ராகு இருக்காருங்க. உங்கள் ராசியில் உங்கள் தலைமையிலே ராகு உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. நிறைய கும்பராசிக்காரங்க குழப்பத்தில் இருக்கீங்க. ஒரு சில பேர் பணப்பிரச்சனையில் இருக்கீங்க. ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை. ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விலகலை. அதாவது உங்கள் உடம்புல இருந்தால் விலகி போயிருக்காரு தவிர உங்கள் பக்கத்து உங்கள் ராசிக்கு வந்து மீனராசியில் தான் இருக்கார். அதாவது குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சில பேருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஃபுட் பாய்சன் வரும். ஒரு ஃபுட் பாய்சன், அது சாப்பிட்ற உணவு மூலமாக ஃபுட் பாய்சன் வரும். ஒரு சில பேருக்கு பேசின வாயை திறந்தாலே பிரச்சனை. ஏன்னா நாக்கில் சனி இருக்கார். பேசினா பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஃபுட் பாய்சன் வர்றது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கடன் தொல்லை, கடன் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாமே நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் ஒரு சில ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லிடலாங்க. சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி புதன் எங்கே இருக்கார்? உங்கள் ராசி மேலே வரப்போகிறார். எப்போது? பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி உங்கள் 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. பொதுவாகவே 1, 5, 9 நல்லா இருக்கணுங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, இல்லை கோச்சார பலனாக இருந்தாலும் சரி, ராசிநாதன் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்தால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் தான். அப்போ 5ஆம் அதிபதி புதன் பிப்ரவரி 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் தேதி வந்துடுவார். குருவோட பார்வையில் எழுகிறார். எனக்கு இந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசியில் மட்டும் 4-5 கிரகம் வந்துடும். சரிங்களா? ராகு இருப்பார், சூரியன் புதன் சுக்கிரன், கடைசியில் வந்து செவ்வாய் வந்துடுவார். அந்த செவ்வாய் யார்? உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, முயற்சி கொண்டான கிரகம், தொழிலை கொடுக்குற கிரகம் உங்கள் ராசிக்கு செவ்வாய் தான். அப்போ இது எல்லாமே குரு பார்வையில் விழுகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிடலாம். ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே குரு பார்வையில் விழுகிறாங்க. அதனால் குரு பார்த்துட்டாலே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சுபிச்சமாயிரும். கோடி புண்ணியம் வந்துடும். உங்களுக்கு கோடி குற்றங்கள் விலகிடும். அப்போது இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், தொல்லைகள், அசிங்கமானம், பணப்பிரச்சனை, இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதை சமாளிச்சிருவீங்க. உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். சரிங்களா? அதாவது வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க. பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. 2ல் சனி இருக்கிறனால நீங்கள் பேசினாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் குலகுலன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லை அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தவங்க வந்து உங்களுக்கு குறை சொல்லுவாங்க. இதெல்லாமே நடக்கும். 2ல் சனி இருந்தாலும் அதே மாதிரி தான். அதான் அப்படி தான் இருக்கும். அதனால் பேச வேண்டிய பேச்சில் எங்கே எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து கரெக்டாக பேசுகிறது நல்லது உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உணவு பழக்க விஷயங்களில் கொஞ்சம் ஃபுட் பாய்சனெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபினான்ஷியல் வந்து சமாளிப்பீங்க. பணப்பிரச்சனை உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? திருமணத்துக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ல் கேது இருந்து நிறைய உங்களுக்கு தடங்கள் கொடுத்துருப்பாரு. நிறைய பிரச்சனை. ஒரு சில பேர் திருமணமாகி உங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து நிச்சயமாகி திருமணம் மண்டபம் வரைக்கும் போய் நின்றவங்கள ஒரு சில பேர் இருக்காங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா 7.5 சனி கொஞ்சம் தடங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில தடங்கள் கொடுத்தாலும் அந்த 7ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றாரு 13ஆம் தேதி. அது குரு பார்வையில் விழுகிறதுனால இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். இப்போ திருமணமே நடக்கலைங்க சார், அப்படியே தடங்களாக இருக்குது, என்னடா வாழ்கிறோம், என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விடுவி காலம் பிறக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? நல்ல வரன் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் திருமணம் நடந்திருக்காது, தடங்களாக இருந்திருக்கும். இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். நல்ல வரன் வரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணமே நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாயிரும். புத்திர பாக்கியம் அதே மாதிரி தான். 5ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. குருவும் 5ல் இருக்கார் உங்களுக்கு. அப்போது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடச்சிடும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, மன உளைச்சல், அப்படியே வந்து வாழ்க்கை நரகமாக போயிட்டு இருந்திருக்கும். வாய் விட்டு அழுத கும்பராசிக்காரங்க ஏராளமான பேர். சதய நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடு கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க. மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இருட்டுக்குள்ளே மாட்டின மாதிரி இருந்திருக்கும் வாழ்க்கை. இந்த மாதம் உங்களுக்கு புதன் நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால, குரு பார்வையில் இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உருவாக்கி தரும். புதன் வந்து பாருங்கள் 5ஆம் அதிபதியாக இருக்கிறனால அதிர்ஷ்டம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம், தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 9ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். ஒரு சில பேர்த்துக்கு தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வர்றது,
தந்தையோட பூர்வீகத்து பெண்டிங்காக இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, கூட பிறந்தவங்கனாலே பிரச்சனை, இதெல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க. கூட இருக்கவனே முதல்ல குத்திருப்பாங்க. யாருமே நம்பக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு விலகும். சரிங்களா? அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு மட்டும் அந்த கண் சார்ந்த பிரச்சனை வருங்க. கண்ணில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரும். கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட் பாய்சன் வரும், கண் சம்மந்தமான பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலை, சூரியன் நல்லா இருக்கார் பாருங்கள், 7ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கிறதுனால திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். கூட்டுத்தொழிலில் கொஞ்சம் தடங்கள் பிரச்சனை இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிக்கும். ஆனால் திருமணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு அது உங்களுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு கூட்டுத்தொழில் பிரச்சனை இருந்து சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் கூட்டுத்தொழில் இருந்த அந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கு அந்த பிரச்சனைகள் அதெல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் ஒரு சில பேரோட அறிமுகம் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க, முதல்ல குத்திருப்பாங்க. கூட 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவனே உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. உதவின்னு கேட்டால் உங்களை விட்டு விலகி போனவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. இந்த மாதம் ஒரு சில பேர்த்தோட நல்ல அறிமுகம் கிடச்சி, ஒரு சில பேரோட பழக்க வழக்கங்கள் கிடச்சி, அவங்க மூலமாக சில உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் தலை மேலே பிரச்சனை இருந்திருக்கும். அதனால் அது எல்லாமே சமாளிச்சிருவீங்க. ஆனால் கொஞ்சம் ஆசை அதிகரிக்குங்க. ஏன்னா ராகு ராசியில் இருக்கார். பேராசை பெருநஷ்டத்தை கொண்டு போய் விடும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம். இந்த ட்ரேடிங் இதெல்லாம் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. அதாவது வர்ற பணத்தை சேஃப்டி பண்ணுங்கள். இப்போ வேலைக்கு போகிறீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, மெயின்டைன் பண்ணுங்கள். சொந்த தொழில் பண்ணுறீங்களா, பணம் வருதா, அதை அப்படியே வச்சு காப்பாற்றிக்கிங்க. இது பண்ணிங்கனாலே பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வராது. ஒரு சில பேத்துக்கு நல்ல வேலையை கிடச்சிருங்க இந்த மாதம். எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா, நம்ம வாழ்க்கையில் வேலை கிடைக்குமா ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை இந்த மாதம் கிடச்சிரும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் அடிமால் அடி விழுந்திருக்கும், நஷ்டமாக போயிட்டு இருந்திருக்கும். பண விரயம், நஷ்டம், அசிங்கமான பார்த்துருப்பீங்க. உங்கள் பேச்சு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. வேலை செய்கிறவங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வேலை செய்கிற ஆட்கள் உங்கள் பேச்சு கேட்டிருக்க மாட்டாங்க. அதனாலே சில பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மாதம் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கார், 5ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்கார், 9ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கிறனால, குருவோட அமைப்பில் இருக்கிறனால, பார்வையில் இருக்கிறனால சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அது ஈஸியாக சமாளிப்பாங்க இந்த மாதம் கும்பராசிக்காரங்க. அதில் மாற்றமே கிடையாது. இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். போன மாதத்தில் என்னென்னலாம் நடக்காமல் அப்படியே தடங்களாகவே இருந்ததோ அதெல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு மாதமாக, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக, வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க போது பயன்படுத்திக்கிங்க. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்களோட அமைப்பில் இருக்கீங்க, நீங்கள் என்ன நட்சத்திர பாதம், இதெல்லாமே பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.